சூரிய பகவான் நவகிரகங்கள்ல முதன்மையானவரா இருக்கிற சூரிய பகவான் தட்சனின் மகள் அதிதிக்கும் காசியப முனிவருக்கும் மகனாவார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போல சூரிய பகவானுக்கும் சங்கு சக்கரம் உண்டு. அதனால இவரை சூரிய நாராயணர் அப்படின்னு போட்டுருவாங்க. சூரியன் ஒவ்வொரு பருவ காலத்திலும் ஒவ்வொரு நிறத்துல காட்சி தருவார். வசந்த காலத்துல தங்க நிறத்திலும், வெயில் காலத்துல செண்பகப்பூ நிறத்திலும், மழை காலத்துல வெண்மை நிறத்திலும், கார்காலத்துல கருமை நிறத்திலும், முன்பனி காலத்துல தாமரை நிறத்திலும், பின்பனி காலத்துல சிவப்பு நிறத்துல விளங்குவதாகவும் வேதங்கள் சொல்லுது. சூரிய பகவானோட தேர் தெற்கில் பயணிக்கும் காலத்தை தட்சிணாயனம் அப்படின்னும், வடக்கில் நோக்கி பயணிக்கும் காலத்தை உத்தராயணம் அப்படின்னு போட்டுருவாங்க. சூரிய ரதத்துல 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அவைகளை காயத்ரி, பிருகதி, உஷ்ணிக், ஜகதி, திருஷ்டுப், அனுஷ்டுப், பங்கிதி அப்படின்னு அழைப்பாங்க. இவை வாரத்தின் 7 நாட்களையும் குறிப்பதா சொல்லப்படுது. சூரிய பகவானை வழிபடும் விரதங்கள்ல முக்கியமானது ரத சப்தமி. இது சூரிய ஜெயந்தி அப்படின்னு அழைக்கப்படுது. தை மாசத்துல வரும் சப்தமியே ரத சப்தமி அப்படின்னு அழைக்கிறாங்க. கணவனை இழந்தவங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சா அடுத்து வரும் பிறவிகள்ல இந்த நிலை வராது அப்படின்னு சொல்லி புராணங்கள் தெரிவிக்குது. அதே போல இந்த நாள செய்யப்பட்ட தான தர்மங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படுற ரத சப்தமியை பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.